பொய்கள் புயலாய் வீசும், உண்மை மெதுவாய் பேசும். என்னோட இந்த சேனல்ல மார்ச் 8, 9, 10, 11, 12, 14 இந்த டைம்ல கிருஷ்ணா என்ற ஒரு அப்பாவி மீது சோசியல் மீடியால எப்படி வன்மங்களும் பொய்களும் காசுக்கு வேலை செய்யற கூட்டமும் செட் பண்ணி ஒரு அஜெண்டாவை கிரியேட் பண்ணி அவரை மக்களிடம் கெட்டவராக காமிக்கணும், அவருடைய கான்பிடென்ட குறைக்கணும், குடும்பத்தை தலைகுனிய வைக்கணும். இனிமேல் இந்த எஸ்கே கிருஷ்ணான்றவன் பல விடயங்கள் செய்யக்கூடாது, விடயங்கள் செய்யக்கூடாது, அவருடைய புகழ் அளிக்கணும்னு நிறைய விடயங்கள் பண்ணார்கள். ஆனா காலம் போக போக அவருடைய உண்மை பேசுது, அது கடவுளே வந்து பேசினாரு, காலமே படிப்பிச்சுது. சோ இப்ப யூகே அவர் போனாலும் சரி, போயிட்டு வந்துட்டார் யூகே ஃபுல்லா, இல்ல இலங்கை ஃபுல்லா போனாலும் சரி, சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அவருக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதை, தங்க வீட்டு பிள்ளை மாதிரி கொண்டாடுகின்ற விதத்தை நம்ம கண்ணால பாக்குறோம், காதால கேட்கிறோம், அதை பற்றி வாயால பேசுறோம். இதுதான் உண்மை, வந்து மெதுவா பேசும், ஆனா அந்த உண்மை தான் நிலைக்கும். சோ அப்ப அப்படித்தான் இப்ப வந்து கேபிஐ பாலா அவர்களை பற்றி ஒரு என்ன சொல்றது வயசான ஒரு நபர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா கிருஷ்ணாவை பார்த்து பொறாமப்பட்டவர்கள் எப்படி பொறாமப்பட்டார்களோ அப்படித்தான் பாலாவை பார்த்து பொறாமப்படுற அந்த ஐயா ஒரு வீடியோ போட்டவர், என்ன சீனியர் ரிப்போர்ட்டராம் அப்படின்னு சிரிப்பாத்தான் இருக்கு. அப்ப அவருடைய இளம காலத்தில் அவருடைய அறிவுக்கு அவருடைய திறமைக்கு அவரால் உழைக்க முடியல, சொத்து சேர்த்து வைக்க முடியல, அடுத்தவங்கள்ட்ட புகழை எடுக்க முடியல. இந்த ஆள் யாருன்னா தெரியாது, உச்சத்தில் இருக்கவங்களை பத்தி பேசினா தான் யாரு நீயே அப்படின்னா இந்த ஆள் சொல்வாரு, நான் சீனியர் ரிப்போர்ட்டர், என்னோட பேர் இது அப்படின்னு. அந்த அளவு நிலைமை சரியா, வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ணல. அப்ப அடுத்த உச்சத்துல இருக்கிறவனோட பேரை வந்து சொன்னா, அதுவும் அவங்கள பத்தி தப்பா பேசினா தான் இந்த ஆளு யாருன்னு பார்ப்பாங்க. என்ன பொழப்பு இது? சோ அப்ப அப்படி தங்களால முடியாததை இப்ப இருக்கிற நபர்கள், அதுவும் பாலா அவர்களை போல ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல பிறந்து வந்த ஒரு நபர் பண்ணைக்குள்ள ஈஸியா இப்படியான டார்கெட்டை வந்து பண்றாங்க. அதே நேரத்துல இலவசமா மக்களுக்கு சில விடயங்கள் போகக்கூடாது, இலவசம் என்றதே இருக்கக்கூடாது அப்படின்ற ரீதியில பல டீம் வந்து ஒர்க் பண்ணுது. அதே நேரத்துல நேப்பட்டிசம் கிட்ஸ், அப்பா மூலம் வந்தவர்கள், சினிமா துறைக்கு வந்தவர்கள், சீரியலுக்கு வந்தவர்கள், அப்ப அவங்களுக்கு இல்லாத மார்க்கெட் இந்த பாலா அப்படின்றவருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய முதலாவது படமே காந்தி கண்ணாடி வேற லெவல்ல ஓடுது, அந்த பொறாமை. அப்ப இதெல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா அளிக்கணும் என்பதற்காகத்தான் பாலா அவர்கள், கேபிஐ பாலா அவர்கள் மீது நேத்து நைட்ல இருந்து ஒரு அஜெண்டா கிரியேட் பண்ணி ஒரு பெரிய நபர் காசு வாங்கி போட்டு ஒரு வீடியோ வந்து போடுறாரு. அதை பார்த்துட்டு அதுக்கு கீழே எலும்பு துண்டுக்கு, அவர் எறிகிற எலும்பு துண்டு இல்ல வேற ஒரு டீம் எறிகிற எலும்பு துண்டுக்கு பலது வீடியோ போட்டுக்கொண்டிருக்கு. இதுல பாலா அவர்கள் பல விடயங்களை எப்பயோ சொல்லியிருக்காரு, அவருக்கு தெரியும் இப்படியான சிலது குறைக்கும்னு. அப்ப அவர் சில விடயங்களை சொல்லியிருந்தார். அவர் சொன்ன விடயங்கள் என்ன, அடுத்தது மக்களோட கருத்து என்ன, அப்படியான விடயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நான் நினைக்கிறேன் மார்ச் 7, 8 அப்படின்னு நினைக்கிறேன், சனிக்கிழமை நினைக்கிறேன், கிருஷ்ணா அவர்கள் இரவு போட்ட ஒரு வீடியோல கிருஷ்ணா சொல்லியிருப்பாரு, தயவு செய்து எனக்காக குரலை கொடுங்க அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து சில விடயங்கள் பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறது ரொம்ப தப்பு, அது உண்மை தெரிஞ்சு அதை பேசாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நாளைக்கு நமக்கு நடக்கக்கூட அதுதான் திரும்ப நடக்கும், சரிங்களா? அதனால பேச வேண்டிய மக்கள் உண்மைக்காக குரலை கொடுங்க, இல்லைன்னா இந்த தீய கேவலமான நபர்களோட குரல் தான் ஓங்கி நிற்கும், அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதலாவது விடயம், பாலா அவர்கள் மீது வருகின்ற குற்றச்சாட்டுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்லை, ஒரு துண்டு ஆதாரம் கூட இல்லை. அவர் மக்களை ஏமாத்துறாரு, வெளிநாடுகள்ல இருந்து பணத்தை வாங்குறாரு, அதை வீணாக்குறாரு, அப்படியானதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனா என்னென்னத்துக்கு ஆதாரம் இருக்குன்னா, பாலா அவர்கள் அவருடைய உழைப்பின் மூலம் அவர் ஏழைகளுக்கு உதவி செய்யறாரு. அவர் வாங்கி கொடுத்த காரா இருக்கட்டும், ஆம்புலன்ஸா இருக்கட்டும், கட்டுகின்ற கிளினிக்கா இருக்கட்டும், வேற சில உதவிகளா இருக்கட்டும், அந்த மனிதர் தன்னுடைய உழைப்புல பண்ற விடயங்கள் தான். அந்த மனிதர் சொல்றாரு என்னோட ஆதாரம் இருக்கு அப்படின்னு, அவர் சொல்ற விடயங்களே நாங்கள் பார்க்கிறோம், அவருக்கு அதெல்லாம் கிடைக்குதுன்னு. அவர் வந்து எவென்ட்டுக்கு போறாரு, ஷோக்கு போறாரு, ஆட்ஷூட்டுக்கு போறாரு, பல டிவிகள்ல இன்டர்வியூகள் நிகழ்ச்சிகள் அதுகளுக்கு வந்து போறாரு, படம் நடிக்கிறாரு, இன்ஸ்டாகிராம்ல பல ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்றாரு, விளம்பரம் போறாரு. இன்ஸ்டாகிராம்ல மில்லியன் கணக்கில் அவருக்கு ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்ப பல பேர் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்றீங்களா அப்படின்னு கொடுக்கக்குள்ள எவ்வளவு காசு வரும். உதாரணத்துக்கு பாலா அவர்கள் ஒரு எவென்ட்டுக்கு போனா, அது கடை திறப்பு விழாவா இருக்கட்டும், வேற இதா இருக்கட்டும், அதுக்கு மட்டும் 80,000 to 1 லட்சம் வரைக்கும் அவருக்கு கிடைக்கும் ஒரு எவென்ட்டுக்கு.
அந்த மனிதர் தூங்குறதே 5 மணித்தேலமோ 5:30 மணித்தேலமோ. இதை நானோ இல்ல அவரோ, அவர் மட்டுமில்ல, சாதாரண அவரோட பழகிற சாதாரண நபர்கள் இருந்து விஜய் டெலிவிஷனோட சூப்பர் ஸ்டார், சவுத்திலேயே நம்பர் 1 ஆங்கர் அப்படின்ற பிரியங்கா டெஸ்பாண்டே மேம் அவர்கள், அவங்கள வரைக்கும் இந்த விடயங்கள் தெரியும். அந்த மனிதர் எவ்வளவு தூரம் உழைக்கிறார் அப்படின்னு. அப்ப இப்படி உழைக்கிறவருக்கு எவ்வளவு வருமானம் வரும். அப்ப அந்த வருமானங்கள் மூலம் தான் கார் வாகனம் தேவைப்பட்டவருக்கு அவர் சமயத்தில் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், கடை போட்டு கொடுத்ததா இருக்கட்டும், ஆம்புலன்ஸ்கள் வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும், ஏன் இனிமேல் அவர் கட்ட போகின்ற அந்த கிளினிக் வேலைகளா இருக்கட்டும், அது அவருடைய வருமானம். சரிங்களா? அதுவும் இப்ப இந்த சோசியல் மீடியால பொய்யா எப்படியான விடயங்கள் வருதுன்னா, அவர் வைத்தியசாலை கட்ட போறாருன்னு. நானும் சில விடயத்தை பார்த்துட்டு வைத்தியசாலைன்னு நம்பிட்டு ஒருவேளை அவர் அப்படித்தான் சொன்னாராண்டு, அப்படிதான் திணிக்கப்படுறார்கள். உண்மையிலேயே பாலா அவர்கள் கட்டுறது கிளினிக். சரிங்களா? அப்ப அந்த கிளினிக்கு அவருக்கு இப்படி கிடைக்கிற வருமானத்துல அவர் 3-4 கிளினிக் கட்டலாம். அதே நேரத்துல அங்க ஒரு நர்ஸும் ஒரு டாக்டரும் இல்ல 2 நர்ஸும் ஒரு டாக்டரும் அந்த கிளினிக்ல வச்சா கூட அதுல மொத்தமா சேர்த்து ஒரு 80,000 90,000 ரூபாய் தான் சம்பளம் கொடுக்க வேண்டி வரும். அது அவர் போற ஒரு எவென்ட்லயே அவரால் எடுத்து கொடுக்க முடியும். சோ அப்ப இத்தனை ஆதாரம் பாலா அவர்கள் பக்கம் இருக்கு, அவர் சரியா பண்றாரு அப்படின்னு. ஆனா பாலா மீது சொல்லப்படுகின்ற எந்த குற்றங்களுக்கும், இந்த ஸ்கேம் பாலா பண்ணிட்டாரு, அந்த ஸ்கேம் பாலா பண்ணிட்டாரு, ராகவா லாரன்ஸ் அவர்கள் அப்படி ஸ்கேம் பண்ணாங்க, இப்படி பண்றாங்க அப்படின்ற சொன்ன நபர்கள் கூட்டு சேர்ந்து பண்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு சொட்டு ஆதாரம் இல்ல மக்களே. ஒரு துண்டு ஆதாரமும் இல்ல, சிசிடிவி ஃபுட்டேஜும் இல்ல, வீடியோ ஃபுட்டேஜும் இல்ல, கண்ணால் பார்த்தேன், நான் பார்த்தேன், இப்படி பார்த்தேன் அப்படின்னு சொல்ற எவனுமே இல்ல. ஆனா உட்கார்ந்து சீனியர் ரிப்போர்ட்டர் அப்படின்னு மானம், ரோசம், சூடு, சொரணை இதெல்லாம் எங்க இருக்க போகுது? அதெல்லாம் இருந்திருந்தா இந்த நேரத்துக்கு ஏன் பாலாவை பத்தி பொறாமப்பட்டு சொல்லி கொண்டிருக்கணும்? உங்ககிட்ட இல்ல, உனக்கு தேவைக்கும் இல்ல, அடுத்தவனுக்கு கொடுக்கவும் இல்ல. அப்ப அந்த பொறாமையில நீ நல்லா இருக்கிறவன, நல்லது பண்றவனை பத்தி குறைக்கிற. இந்த பாமெல்லாம் சும்மா விடுமா? சரி விடு, நீ எப்படியோ போ, நீ பண்ண பார்த்துக்கு தான் இப்ப அடுத்த வாரம் பார்த்து பொறாமப்படுற. சரி, அப்ப இந்த விடயங்கள் நடந்து கொண்டிருக்கு மக்களே. சரிங்களா? இதுல எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு என்ன அப்படின்னா, அந்த மனிதரோட பாலாக்கு இருக்கிற செல்வாக்கு, அவர் நினைச்சிருந்தாருன்னா, இது பாலாவே சொல்லியிருக்காரு, அவர் செய்யற அந்த உதவிகளை யூடியூப்ல போட்டிருந்தாலே எக்கச்சக்கமா இன்னும் கிடைச்சிருக்கு. ஆனா அதுல கூட ஒரு நியாயம் வச்சிருக்காரு பாருங்க. அவர் வீடியோ எடுத்து போடுறாரு, போற இடங்கள்ல அவர் உதவி பண்ற விடயங்களை வீடியோ போடுறாரு. அது வருமானம் உழைக்கிற தளங்கள்ல அவர் போடல. இன்ஸ்டாகிராம்ல உழைக்கிறாரு, இன்ஸ்டாகிராம் காசு தராது, அது விளம்பரம் தான் படுத்த முடியும். ஆனா அவர் போடுற அந்த வீடியோக்கள் அவர் சொல்றது என்னன்னா, இதை பார்த்துட்டு பல பேர் உதவி செய்யணும், பல பேருக்கு உதவணும் அப்படின்னு. அப்ப என்ன, பாலா அவர்களுடைய ஆரம்பத்தில் அவர் செய்த உதவிகளை பார்த்துட்டு பல பேர் பாலா கிட்டே சொல்லியிருக்காங்க. நானே 2023ஆம் ஆண்டு என்னுடைய பிக் பாஸ் ரிவியூலே சொல்லியிருக்கேன், பாலா என்ற மனிதரோட உதவியை பார்த்துட்டு என்னுடைய சகோதரர்கள் பல பேர் செய்ய ஆரம்பித்தார்கள். அப்ப அவர் அந்த ஒரு விடயத்தை வீடியோ எடுத்து போடக்கான பல பேருக்கு, எனக்கு தெரியாத நபர்களுக்கு, நான் இல்லாத நாட்டில் இருக்கிறவர்களுக்கு முடிந்தவர்கள் உதவிகளை செய்யட்டும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் அவர் வீடியோ எடுக்கிறாரு. அந்த வீடியோக்கள் மூலம் அவர் வருமானம் கூட உழைக்கல. சோ அப்ப இப்படி எல்லா பக்கமும் பாலா அவர்கள் சொல்ற விடயங்களுக்கு ஆதாரமும் இருக்கு, உண்மையும் இருக்கு. அவரை குறை சொல்பவர்களிடம் இவரை பற்றி என்ன தப்பான ஆதாரமும் இல்லை. ஆனா அப்படி இருந்தும் அந்த விடயத்தை கேவலமான நபர்கள் பண்றாங்கன்னா, ஒண்ணு இந்த கூட்டத்தை, இந்த ரிப்போர்ட்டர் இருந்துச்சுல, அதை எவனோ ஏவி விட்டுருக்கான் எலும்பு துண்டை போட்டு. அதை போல பேசினது எல்லாத்துக்குமே எலும்பு துண்டு போடப்பட்டிருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, பாலாவை பத்தி பேசின எல்லாமே அவரு ஸ்கெடியூல் பண்ணி போடுறாங்க. அதுக்கு செட் பண்ணப்பட்ட மாதிரியே வியூ அள்ளுது, சும்மா எல்லாம் வராது. அது ஒரு டீம் ஷேர் பண்ணணும், லைக் பண்ணணும், பக்காவா இது ஒரு பாலாக்கு போடப்பட்ட ஒரு இது உண்டு, ஒரு டீம் அகேன்ஸ்டா ஒர்க் பண்ணுது. இப்ப சமீபத்துல பல பேர் பாலா என்னோட தம்பின்னாங்க, பெரிய தலைவர்கள் எல்லாம் தம்பின்னாங்க. அப்ப அந்த பயம் வந்துட்டான்னு தெரியல, எங்க பாலா நான் இவருக்கு தான் ஓட் போறேன்னு சொன்னோன்னா அவங்களுக்கு போட்டுருவாங்களான்னு, அப்படி பின்னிக்கு இருந்து நிறைய கூட்டம் வேலை செய்தான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மக்களே, ஒரு நல்லவரை பற்றி, அதுவும் இப்படி பல பேரை வாழ வச்சு கொண்டிருக்கிற நல்லவரை பற்றி பொய் சொல்ற வாய்கள் உருப்படாது, அவங்களுடைய குடும்பம் உருப்படாது. ஆல்ரெடி ஒரு 40-50 வயசாகியும் ஒரு 30 வயது இளைஞரை பார்த்து நீ பொறாமப்பட்டுக்கிட்டு சீனியர் ரிப்போர்ட்டர் அப்படின்னு நீ சொல்றான்னா, உன்னால இள வயசுலையும் சம்பாதிக்க முடியல, கண்டிப்பா குடும்பத்துல மரியாதை இருக்காது. அப்ப இனி இருக்கிற இதையாவது நல்ல மாதிரி பண்ணி புண்ணியங்களை சேர்த்து பண்ண, ஏன் இன்னும் பாவத்தை சேர்க்கிற, ஏன் இப்படி அசிங்கத்தை பண்றேன்? பல சகோதரர்கள் சொன்னார்கள், அந்த மனுஷனை பார்க்க அசிங்கமா இருக்கு, இப்படி நாட்கள் நரம்பு இல்லாம பேசுறான் அப்படின்னு. இது தேவையா? சோ இதுதான் மக்களே நடக்கிறது. கேபிஐ பாலா அவர்கள் விடயத்தில் நடப்பது இதுதான். முற்றிலும் அவரை பற்றி வருகின்ற அந்த ஸ்கேம், சிசிடிவி ஒன்றுமே இல்லை, எல்லாமே
தயவு செய்து உண்மை தெரிந்தவர்கள் பேசுங்க. முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தீய சக்திகளை பார்த்துட்டு இருக்காதீங்க. உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை தடுத்துருங்க. உங்களால பேச முடிஞ்ச விடயங்களை பேச உங்களுக்கான தளங்கள்ல, அது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும், ட்விட்டரா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், யூடியூபா இருக்கட்டும், எதுலையாவது பேசுங்க. வாய்ஸ் ஓவர்ல பேசுங்க, இல்லாட்ட எழுதி போடுங்க. நல்லவர்களுக்கு குரலை கொடுங்க. நல்லவர்கள் பாலா போன்ற நபர்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய நபர்கள், போற்றப்பட வேண்டிய நபர்கள், வளர்த்து விட வேண்டிய நபர்கள். ஏன்னா அவர்கள் பல பேரை வாழ வச்சு கொண்டிருக்காங்க. நன்றி.